வெல்கம் டு தமிழ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ராகி போண்டா பார்க்க போகிறோங்க. என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராகி போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ராகி மாவு ஒரு கப் எடுத்திங்கன்னா அதே கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்துக்கிறேங்க. அதே கப் அளவுக்கு கடலை மாவு ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ நான் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. கருவேப்பிலையை பொடி பொடியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சோன்னே நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம போண்டா போட்டு எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துடுறேங்க. ரொம்ப டேஸ்டியான ராகி போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.